12 மணி ஓடட்டும் வண்டி. நிஜாம்பாய் அமைதியா இருக்காருன்னு நினைச்சேன். நிஜாம்பாய் அமைதியா இருக்க போறாரு. அதானா யார் இதெல்லாம் சும்மா தண்ணி பிடிச்சி இல்ல போன் சும்மா வச்சிருக்கேன். நீங்க ஒரு போட்டு நான் பேசி வச்சிருக்கேன் பாருமா. நாளைக்கு என்ன அநியாயம் பண்ண பாக்குறது இல்லையா? அவங்க நீங்க எத்தனை வச்ச காதல் முடிச்சு அப்படின்னு ஒரு தண்ணி கேட்டுட்டு போல அதே போட்டு விட்டுறாங்க. சொன்னாங்களையா நம்ம ஒரு ஆள்னா பண்டாயனா எப்பயோ ஓட்டிடுறான் தெரியுமா? ஓட்டாம இருக்காங்க. ஆனா தெரியல எப்படின்னு தெரியாம ஓட்டிட்டு எப்படி தெரியல. ஊரை கிடக்க பறிச்சு அது பேர கிடக்குன்னு தெரியல. கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சா போச்சு. நான் சொல்லியிருக்கேன் நம்பர் வாங்கி கொடுக்கறேன். நம்பர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சரியா அவ ஒரு பாடாது ஒப்பா இருக்கிற எல்லாம் நம்மகிட்ட வசூல் பண்றேன் வந்தானே அப்படி சகஜம். இதெல்லாம் சரக்குன்னு வந்தா சகஜம். சரக்குன்னு வந்தா காசு செலவு பண்ணி தான் ஆகணும். கோயில ஒரு ரூபா செலவு பண்ணி ஆகணும். ஏன் வச்சுக்கிட்டு இருக்க? உண்மையிலே ஆள் சாப்பிட இருக்காரு. நீ வேற கட்டில படுத்து வாங்கி சாப்பாடு காயுது பாரு. ஏன்னா சாப்பாடு அப்படியே பிரிச்சு போட்டு பாத்து உடைக்காதீங்க. ஏன் நீங்க என்ன பக்கம் இருக்கீங்க? அவன் போட்டு குளிச்சுட்டா இருப்ப. அதனாலதான் பொங்கல் உடைக்காதையா சொல்றேன். சரி ஆமாமா அதுக்கு அப்படி போட்டு குளுக்க ஒரு மாசம் அங்கிட்ட பிரிக்கிறேன் இங்கிட்ட பிரிக்கிறேன். என் பேச்ச கேளுங்க எங்கேயோ போயிருங்க நீங்க அப்படிங்கிற. நானே ஆச்சரியமாயிட்டேன். என்னடா பிடிச்சுறாங்களா எங்கேயோ போயிருவீங்க. அப்போ நம்ம எங்கேயோ போயிரும் உங்களுக்கு. வாங்கி வாங்கி வாங்கிடு முடியல விடு விடு விடு. மழைகிட்டே ஓடிக்கிட்டு இருந்தா அப்படியா? என்ன செய்ய ஒத்துக்கிறல வாங்கிருங்க. வெளியே வெளியே போடுங்க. நான் ஒரு வாந்தி எடுத்தேன்னா நீங்க 2 பேரும் இங்க நம்மளாம் தண்ணி போட்டு ராவம் போட்டு வந்து ஏதோ தெரிஞ்சிருக்கோம். நீங்க வேணாம் நீங்க சாப்பிடுங்க. நான் இந்த தண்ணியை காணாது. கொஞ்சோண்டு தண்ணி இந்த தண்ணியை காணாது. இந்த தண்ணியை கொடுக்க போறேன். நீங்க அது நல்லா போடணும். அப்பதான் நிக்கும் வாந்தி நிக்கும். நாளைக்கு என்ன போட்டு இப்படி இருக்க இல்லையா? இல்லையா இது என்ன ஒத்துக்கல.
என்ன சைஸ் மாசத்தை அப்புறம் பொங்குற பாத்திரத்துல இல்லையா இங்க வாந்தி எடுக்கிறது அப்படின்னா போடுங்க முடியும் இல்ல சாப்பிடல சாப்பிடாத மாதிரி நிற்கும் அடிக்கணும் வெளியாகும் சாப்பிடணுங்க ஆளாள் குடும்பம் என்ன பண்ண வாந்தி எடுத்து ஒரு குத்தமா நீ முழுக்காரியா உட்காரியா உன் பேச்சை கேட்பாரியா அவரு எங்கேயோ போயிடுவாரு நீ உட்காரு நீ உன் பேச்சை கேட்கலாம் வாந்தி எடுக்கிறாரு பேச்சை கேட்ப என்ன ஐயா கண்ணா பண்ணி சின்ன பணமாக்கி என்னத்த குளிக்கினாங்க நான் செலவு வாந்தி நிக்க அப்பதான் நிக்கும் உன் பையன் தான் அவரு உன் பேச்ச கேட்டுதானே வாந்தி எடுக்கிறாரு 7 பேர் அடிப்போம் நாளைக்கு 7 பேர் நானும் அடிக்கேன் நீங்களும் அடிங்க யார் வாமிட்டு எடுக்கிறோம்மா நானும் அடிக்கிறேன் அட்ட நேரத்துல 7 பேர் அடிக்கிறேன் இதே டைகர் வந்து இவர்கிட்ட வாங்குவான் 7 பேர் வாங்குவான் எத்தனை பேர் வருவீங்க இவன் கடையில் வாங்குவான் நான் சரக்கு 1.25 கோட்டர் அடிச்சிருக்கிறேன் நல்ல அந்த பொண்ணவாழ புண்டானா ரெண்டு புண்டே 6 கேட்டு பூட்டிருக்கீங்க அந்த கேட்டு சத்தியமா ஆனா டின்னு ஓடுறேன் கடையில் சாப்பிடியா சாப்பிடியா ஏயா ஏயா கடை கடை வரக்கணுமே அவன் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணேன் சத்து டெஸ்ட் பண்ணிது வீடியோ காலில் சாப்பிடுங்க செல்வம் என்ன ஆச்சு உட்காந்துருக்கியா சாப்பிடுங்க படுக்கிற கோழியில் சாப்பிடுங்க செல்வம் ஒன்னா குத்தா இருக்கு உங்களோட சாப்பிடுங்க பையன் வாந்தி எடுத்தா நீயே வருத்தப்படுற குடிக்கிறாங்கல்ல தண்ணி நான் குடிச்சுக்கிறோம் பக்கத்துல இருக்கு நீயே வருத்தப்படுற பையனை பத்தி எங்களை பத்தி பையனை பத்தி ஏன் வருத்தப்படுற நீ சொல்லி நினைக்கிறேன் சாப்பிடு சாப்பிடு பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை சாப்பிடு எல்லாம் பயந்து ஓடியா இருக்கு இல்லையா நான் உள்ள கூட போய்க்கிறேன் ஏன்பா சொல்லி நினைக்கிறேன் சதீஷ் என்ன சைஸு நீ ஏன் குளுக்குன குளுக்குறனால அங்க உள்ள பூந்து வெளியாயிருச்சு நானே சாப்பிட்டுருக்கேங்கண்ணா நீ பெரிய இன்ஜினியா ஒரு 12 வெள்ளி அது ஒரு 7 மொத்தம் 3 கோட்டர் 3 பேர் சேர்த்து பண்ணி அது ஒரு 12 வெள்ளி 7 வெள்ளி சீடு அடிச்சிருக்கேன் அது போக நான் ஒன்றை போய் சாப்பிட்றீங்க ஒரு நாள் அவங்களுக்கு நான் 9 மாசத்துல நல்லா இருக்கு கடனை கட்டிட்டு 9 மாசம் 6 சலாம் நல்லா செய்வாரு அப்போ அடுத்த மாசம் இவங்க அடுத்த மாசம் இவங்க 8ஆம் மாசம் இவங்க 9ஆம் மாசம் நானு ஃபுல் என்ஜாய் உங்களுக்கு நீனும் தனி போட்டிருக்கியா நான் சொல்றேன் ரேட்டு நான் வாங்கிடுவேன் காடியில் போய் வாங்கிட்டு வந்துருவான் ஃபுல் என்ஜாய் 6 பேர் தான் டாக்டர் ஒரு ஆளு இது ஒரு ஆளு இது ஒரு ஆளு இது ஒரு ஆளு ஃபுல் என்ஜாய் தான் நான் சொல்றேன் செல்வம் ஓகேயா நான் பேச்சு மாறிய மாட்டேன் இல்ல செல்வம் ஓகே நீ சொன்ன வார்த்தை மாறிங்கன்னா மாற முடியா சொல்லுங்க உட்காரு உட்காந்து கம்பு சாப்பிடு கோழி தானே கோழி தானே எந்த கடையில் வாங்கினேன் கம்பத்து கோழி தாயா எந்த கடையில் வாங்கினேன் கோழி கறியா கோழி
கோழியா இது? பொய் தானே? பொய் தானே? இல்லண்ணே, ஆட்டு இறைச்சி மாடல இருக்கு. இந்த சாடியா லெம்பு லெம்பு பார்த்தா எனக்கு தெரியாது. ஏன் அப்படி போய் சொல்றீங்க? ஆட்டுருச்சியா? என்னப்பா இருக்கிறவனா டெவலப் ஆயிரும். நீ எத்தனை வட்ட காலம் சொல்லி கெடுக்கிறதுக்கு அவன் சொல்லிக்கிறீங்க. ஆடு கொடுத்தா உயிர் பாட்டில் எடுத்துருவோம். நீ இறங்கிறாதையா? பாரு உடைக்க போகுது. பாரு நெஞ்சில ரத்தம் வருது. இருந்தாலும் ஒரு உடையா 50 வெள்ளி இருக்குல்ல ஐயா. சரி ரூபாய் கையில போடுங்க ஐயா. அவ்வளோ ரூபாய். ஒரு மனுஷன் எவ்வளோயா நம்மளுக்கு செய்யறது? நம்ம கல்லா உடப்பான் இன்னும் தலையில கொட்ட மாட்டான். நானா சூரிய அம்பே அப்படின்றேன். கையில போச்சுக்கிட்டு மான் ஓடுவியா? மானு முல்ல தெனும் முல்ல. வா வா உட்கார் உட்கார் சாப்பிடு. வெறும் ஒருத்தோட இருக்காது. 2 பேரும் எங்களை எடுத்து நாளைக்கு நட்டு டெவலப் பண்ணி கூடாதீங்க. இருந்தாலும் ஒருத்தனுக்கு காதல் நீ எத்தனை விட்ட காதல் பண்ணி அப்படின்னு கேட்டு இருந்தாலும் இருந்தாலும் சாப்பிட எழுந்திருக்கிறேன். இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு இல்ல இருந்தாலும் அவமான தலையா தண்ணி போட்டா எல்லா குரலும் வருது. ஏயாங்கிட்ட இந்த கொம்போடிக்கிட்டு இருக்கோம். சொல்லு வச்சு கேட்க அண்ணன் சொல்ற கேட்க மாட்டேங்க பத்தியா? சாப்பிடணும்ல கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா 13 வண்டிக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. கூட நம்மளோட கடையும் தெரியாம நம்ம ஆடுக்கு சுத்தப்படி அடுத்த மாசம் உங்களோடது என்ன மறந்துடுறியா? நான் கன்ஃபார்மா வருவேன். 7ஆம் தேதி கன்ஃபார்ம். ஆண்டவர் இந்த பாவிகளை மன்னிப்பாராமே. அதெல்லாம் சொன்னியா? சரி சொல்லுவோம். வா வா வா. ஒரு தயாரிப்பு தெரியுமா? அதுல புத்தகம் மாதிரி ஒரு அதெல்லாம் நினைச்சிட்டு முடியுமா முடியாது? யாரு ஏன்னா எவ்வளவு குடிக்க போறோம்? ஒரு 3 கனி 4 கனி இன்னும் 4 கனி 3 கனி. வா செல்வம். ஊர்ல இல்ல கேனு கேனு கட்டுற பிரச்சனை வாங்கி தருவியா? சொல்லாத சின்சியரா போட கேள புட்டை
அதே யார் எல்லாரும் எப்படி தடவலாம் நான் 9 மாசம் எல்லா பிறகு நான் வருமா இல்லண்ணா இது 8ஆம் மாசம்ண்ணா நான் 9ஆம் மாசம் ஏன் இப்ப பாட்டுலாம் உடைக்காதே விட்டுட்டு போறாங்க ஒடியா சரிண்ணா நீயும் என்ன இல்ல பதிலா பாருங்க அவரை மக்காளி அவரை பாருங்க என்னையா அப்படின்டா வந்து அடிச்சு தூக்கிட போறாங்க வண்டியில வந்து அதே பாருங்க என்ன கொடுமை சார் இன்னும் ஒரு வீரம் வாங்கி கொடுத்துருங்க என்ன சொல்லாம என்னமா வா வா நீ உட்காரு உட்காரு சாப்பாடு உட்காரு செல்வா நீ சாப்பிடலன்னு நம்மாலி இந்த மாதிரி கேமரா பண்ணிக்கிட்டு இருக்காரு நெட்டில் சும்மா கையில வச்சு மாட்டாரு அப்புறம் யாரு டானுக்கு என்னடா எதிரிய கொண்டவன் இமயத்தை வந்தவன்னு கன்னிசாமியில் குடிச்சவன்ருவாரு ஐயே சொல்ல முடியாது அதை வச்சாமனே ஏதாச்சும் பண்ணி விட்டுறாவானே அப்படி நடக்கிறானா நம்மளுக்கு ஏதாவது நல்லா செஞ்சு கோழி சின்ன துண்டு மாதிரி இதுனா சின்ன துண்டா இருக்கு நானும் பாக்குறேன் நல்லா ஆட்டுக்கறி தான் ஆட்டுக்கிறதாயா ஆட்டின கறினா எல்லாம் தண்ணி கொடுப்பா செல்வத்துக்கு சிக்கி அதாம தண்ணி எடுத்து கூட செல்வத்துக்கு நம்ம சிக்கிக்கிருச்சு சுடைக்கு மேல கட்டாத சூடு வச்சு விடுவோம் மூடாதா நம்பிதான் என் தொடங்கி ஒரே வித்தியாசம் தான் ஆமா இப்ப யாரே நம்ம தொம்முன்னு போட்டாங்க யாரையா எல்லாம் எங்க அக்கா தான் தொம்முன்னு 5 வரைக்கும் தவிர எடுத்து நல்லா கால் சாப்பிட்டா இருக்குது சும்மா கக்கி விட்டாது யாரையா கூட அந்த வீடு 3 மாசத்துல கக்கிருக்காங்க தோசையை சாப்பிடு ஒழுங்க நீ இது பண்ணிட்டு இருக்க என்ன சாப்பிடு ஒழுங்கா எதிர்த்து தோசை சாப்பிடு தலாமோட சோறு இல்லாட்டினா கொண்டாந்து கொடுப்பாரு எதையும் எதையும் தாங்க இதையா பண்டாரிக்கு மேல அவரு பண்டாரியா இருப்பாரு ஆனா நீ போற இடத்துல வந்து புளிச்சு நினைக்கிறேன் அது கெட்டு போட்டாங்க செத்தாங்கண்ணா பண்டாட்டி சொல்றாரு அவரு பெருசு சொல்றாரு இல்லண்ணா 4 மாசம் இருந்தேன் இதெல்லாம் கத்துக்கலாம் நம்ம இருக்கு மலேசியாலே இருந்திருக்கோம் நம்ம செல்வம் என்ன ஜெயிலுக்கு போலையே எப்படி அனுப்புறது மலேசியா வந்து இதெல்லாம் கத்துக்கலாம் நம்ம பிரயோஜனம் இல்லை செல்வம் பாட்டில் அந்த வேன் மேல அடிச்சுன்னா ஜெயிலுக்கு போயிருவாங்க 10 வருஷம் வேனுக்கார உடனே முடிச்சு தமிழ் சக்கா பேச்சம்பளம் தமிழ்ல வந்து பேச்சம்பளம் நேயில வந்து குருமா அப்ப தமிழ்ல குருமாவுக்கு
குருமானா வந்து பிரச்சனை பண்ண நான் கேட்டு பாருங்க குருமா குருமா பேசுறோம்ல நம்ம குருமா சாப்பிடுறோமே சாப்பாடு வச்சு அது இல்லைண்ணா இனி ஒன்று இங்கே ஒன்று நம்மளுக்கு வந்து அவன் கணக்கு தெரியும் நம்ம கணக்கு எனக்கு தெரியாது நம்மளோட வந்து ஊர் நம்ம எங்கள் ஊரில் இருக்கட்டும் எங்கள் ஊர்லேயே வந்து இந்த பூரிச்சுலாம் பாரு இந்த மாதிரி இதெல்லாம் குருமா தான் சொல்லுவாங்க இப்போ நான் இங்கே மலேசியா வந்துட்டா நம்ம வந்து மாறி ஏன்னா இதுவா மலேசியா கரெக்டா நம்ம வந்து மாறிக்கணும் ஊபி கலங்கிறது வந்து ஊபி மலைகள் புண்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா மலைகள் எல்லாத்தையும் அவ்வளோ தூக்கம் நோண்டுறாளுங்க அதை நோண்டுறாளுங்க சாப்பிட்றதுல மட்டும் மெயினாக இருப்பாரு நாம பாடாதி ஏன்டா இருக்குன்னா பாடாதி என்ன ஃபோன் கடை சுத்தம்லாம் தடவை அது மாதிரி அவ்வளோ புண்டை பிளேட் வச்சு கிருக்கல சொல்றாப்ல வந்து பருப்பு வந்து தடை விட்டா படைஞ்சு விட்டா நான் ஒன்று சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கும் அவங்க பாட்டுப்பாடி தமிழ் முஸ்லீம் எனக்கணும் எனக்கு மிளகரிச்சி வந்து கருப்பா இருக்கும்ல மலையாச்சி வந்து மிளகரிச்சி ஊற்றி ஊற்றி ரெண்டு மிளகரிச்சி மலையருக்கு அவங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு அஜியும் நீ சொல்லி இப்படி அங்க முள்ளு முள்ளா வர எனக்கு நானும் உள்ளுக்கு வந்து சிம்ரன் சோதியான படுத்து கிடக்குறாங்க அவர் உள்ளுக்கு வந்து நம்ம சிம்பு தனுஷ் என்னடா வேலை செய்வோம் நம்ம நாய்க்கறிங்க யூவா இஸ்லாம் மசுவா அப்படின்னா kata saya masuk dia putih. Saya Melayu suruh kahwin, saya masuk. Nah, itu kahwin tak boleh masuk. Boleh lah. Nah, apa orang macam boleh ya. வரன்ற முஸ்லீம் மாதிரியாங்க நம்மள கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் மேகர்ச்சினா ஓகே கண்டிப்பா உங்களுக்கு மாட்டுங்க உங்களுக்கு என்ன குறைச்ச ஏன்னா உங்களுக்கு தமிழ் முஸ்லீமும் தமிழ் இந்து எல்லாம் தமிழிச்சு தான் எல்லாம் பேசுறீங்க முடியல வேற ஸ்டைலா வேற எனக்கு வந்து மேகர்ச்சினா ஓகே தான் மக்கள் செல்வத்துக்கு எந்த மாதிரி தானே செல்வத்துக்குலாம் வந்துக்கிட்டு சீன நான் இதில் பார்த்து கொடுங்க சரி செல்வத்துக்கு வந்து பர்மாவில் ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வேலை செய்யும் போது உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன் அல்லாவோட பாட்டு தான் நான் படிச்சேன் உண்மையிலே சத்தியமா சொல்றேன் ரொம்ப மாறிட்டாரு வளர்ச்சியா வந்து உண்மையிலே சத்தியமா மலாய்க்காரி கரெக்ட் பண்றாங்கல்ல பண்ணிக்கிறாருல அல்லாவோட பாட்டுலாம் படிப்பேன் எல்லாம் சரி பாட்டு படிப்பேன் எங்க ஆளுக்கு ஒரு பொண்ணு ஆட் பண்ணி கொடுங்க அவங்க பக்கத்துல அதெல்லாம் வேணாம் அவளுக்கு வேணுமா பர்மா பொண்ணு தான் வேணுமா பெருமா பொண்ணு பெருமா பொண்ணுலாம் எங்களுக்கு தெரியாது பெருமா பொண்ணுலாம் எங்கிட்ட ஏன்ட்டு சொல்லுது பருவம்னா உன்னால ஏறி அடிக்க முடியாது பெருமா பொண்ணுலாம் நம்ம இல்லண்ணா முடியாது பெருமா பொண்ணுலாம் என்னால முடியாது இல்ல இல்ல நம்மளால முடியாது பெருமாளால முடியாது பெருமா முஸ்லிம் தமிழ் முஸ்லிம் போன் நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு எல்லாம் போன் நம்பர்லாம் என்கிட்ட சொல்லிச்சு வேற ஆள் பார்த்து விடு எனக்கு அப்படி அதான் சடாமுக்கு பேசி விட்டுருக்கான் நான் அப்படியே உங்களை பேசி விட்டுருக்கலாம் எனக்கு இருக்கும்போது சலாமு எனக்கு யாரும் இங்க வா செல்வ பேச்சு கேட்பவே மாட்டியா கேட்டா இல்லாட்டி பாட்டில தூக்கி மண்டையில உடைச்சிருவாப்ல ஏன் கீழே போடுற சாப்பாடு ஏன் கீழே போடுற சாப்பாடு நீ சாப்பாடு ஏன் கீழே போடுற சாப்பாடு ஏன் கீழே மப்பாச்சா
அவரு யார் தோசை சாப்பிடுவாரு யார் தோசை சாப்பிடுவாரு வாந்தி சும்மா பார்த்து எந்திரிச்சு போட்டு விடுங்க வாங்க தோசையை போட்டு விடுங்க கூப்பிடாரு கம்பெனிக்கு ஆள்ல தோசையை போட்டு விடுங்க கூப்பிடாரு நீங்க வாங்க நீயா சாப்பிட கீழே போடுங்க சாப்பிடுயா சோத்தை சாப்பிடுங்க நல்ல கடையில வாங்கியிருக்கேன் நீ ஏன் கீழே போடுற சாப்பாடு வாங்கிருக்கீங்க சாப்பாடு வீணாக்காதீங்கன்னா சாப்பாடு தான் கஷ்டப்படுறாங்க நம்ம சாப்பாடு வீணாக்காதீங்க நான் கோழி அடிச்சுன்னா நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருப்பேன் லம்பு சாப்பிட மாட்டியலா லம்பு இல்லை என் கம்பா கம்பு கம்பு போன காலத்து மேட்ட போட்டான்னு தெரியல சலாம தூக்கி போடாத கடை பண்ணாரு தொழில் பண்ற இடம் யாரையா போற அவர் 3 பேர் சாப்பிட்டாரியா பிஎம்ல போய் 2 பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க அவர் மட்டும் அம்மா என்ன பண்ணுவாரு எல்லாம் செல்வம் கத்து கொடுத்ததுதான் எல்லாம் செல்வ ட்ரைனிங் அப்படி ஒரு மனுஷன் எவ்வளவு தயா கத்து கொடுக்குறது ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கத்து கொடுக்குன்னு கேக்குறாப்ல இன்னும் உங்களுக்கு புக்க தெரியலன்னு சொல்றாப்ல சதீஷ் புக்க தெரியல உங்களுக்கு புக்குறது என்னன்னு புக்குறது எப்படி தெரியும் தண்ணி எல்லாம் சும்மாவா என்ன தண்ணி ஆத்துல நிறைய தண்ணி போகுது தண்ணி போற தண்ணி தான் குடிப்பீங்களா அதான் ஊர்ல ஆத்துல தண்ணி அது பியூர் வாட்டரு மற்றதுன்னா ஃபில்டர் வாட்டர் கடல் தான் அவங்களே ஒரு இஸ்லாம் அவங்க தண்ணி நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க அதே பிரி பாராட்டலாம் அப்புறம் என்ன செய்யலாம் நம்மளுக்கு தெரியும் நாளை பின்ன நான் சொல்லுவேன் ஒரு நம்மளை செஞ்சிருக்கா அப்படி தெரியும் நாலு பிள்ளை செஞ்சிருக்கா மொட்டையா சொல்லாதே என்னத்துக்கு உள்ள வச்சிட போறாங்க நல்லா வாங்கி கொடுத்துருக்காரு சாப்பாடு செஞ்சிருக்காரு அப்படின்லாம் பண்ணுங்க தான் நம்மளுக்கு முக்கியம் யார் என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து விருதம் கரெக்டா இருக்கணும் நம்ம தமிழ்ல சொன்னப்ப என்னென்ன விருதம் கரெக்டா இருக்கும் நீங்க அந்த மாதிரி விருதம் நீங்க வச்சுக்கோங்க கண்டிப்பா மலாய் மாட்டாங்க அடுத்த போத்தா ராயா முடிஞ்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவேன் நாயக்காரி சத்தியமணி சொல்றீங்களாண்ணா நான் உண்மையில 50 ரூபா எடுப்பேன் அப்படி மலாய்க்காரி மாட்டல சடாமனுக்கு மாட்டுவாப்ல எதுக்கு 8 கொடுத்து 8 குத்துக்கு என்ன வேண்டாம் பார்த்தா சீக்கிரம் சாப்பிட முடியா பொண்ணு நான் அடுத்து என்னப்பா பண்ண போறேன் பொண்ணு வீட்டுக்கு அனுப்ப போறேன் போட்டு நீங்க சொல்லலாம் இன்னொருத்தர் இடையில கல்யாணம் ஐயா நீ கல்யாணம் போகணும்டா அப்படின்னு ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டு ஐயோ நிஜாமனே எப்ப நிஜாமன் என்ன பயப்படுறாரு நம்ம நிஜாமனை செஞ்சிருக்காருன்னு அவர் பயப்படுறாரு போது செஞ்சிருக்காருன்னு இப்படியப்பா உண்டு
சரிங்க வா சோறு நான் பிணைஞ்சு தரேன் நெய் சோறு. மலேசியா இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் சோறு போடுறது இந்த மலேசியா. 7ஆம் நாட்டுக்கு எல்லாத்துக்கும் சோறு போடுறது மலேசியா. அது எங்க சோறு நம்ம உழைச்சில சம்பாதிக்கலாம். இல்லண்ணா அந்த மாதிரி இல்லண்ணா. இன்னைக்கு அவங்க தான் நம்ம மலேசியால இருந்து வாழ்றோம்ல, மலேசியால இருந்து தானே சம்பாதிச்சு அனுப்பிடுறோம். மலேசியா நம்ம சம்பாதிக்கிறோம், எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அதுவும் கணக்குல சேர்க்கணும்ல. அவன் நல்லவனா இருந்தா பிடிக்க கூடாது. ஏன் பிடிச்சி உள்ள வச்சிருக்கான்? இதே நாட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள பாஸ்போர்ட் இல்லாம நீங்க போனா பிடிப்பாங்க. இது உள்ள பூரும் போது ஓகே, பூந்துட்டு அங்கே வந்து ஓவர்ஸ்டே இருந்தா பிரச்சனை இல்லை. பிடிப்பானா? அங்கே ஓவர்ஸ்டேல இருந்தா பிடிப்பானா? பிடிக்க மாட்டான். அதே இந்தியாவில் கூட ஓவர்ஸ்டேல இருந்தா கூட பிடிக்க மாட்டாங்க. அதை விடுங்க, ஒரு 200 ரூபா காசை கொடுத்து என்ன சார் தண்ணீர் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னு வைங்களேன், ஓகே வணக்கம் சார்ட்டு போயிடுவேன். நமக்கு அதே நான் மலைச்சாலை ஏன்பா தூக்கி போடுற? சாப்பாடை வேஸ்ட் பண்ற. அடுத்து கல்யாணத்துக்கு கூட சாப்பாடு கிடைக்காது தெரியுமா? சாப்பாடு போய் வீணாக்குறீங்க. என்னப்பா செருப்பு தூக்கிட்டு ஓடி போய் பெரிய காரியம் தெரியுமா? உழைக்கிறோம் சாப்பாடு வேலை செய்யுறேன். இன்னைக்கு அவங்க சாப்பாடுனா நாளைக்கு தராம சாப்பாடு, நாளைக்கு யாருமே வேணும்னு சொன்னாங்களா? காசு வாங்கி விட்டு ஐயோ என்ன ஏமாத்துறாங்களே. அதுவும் தொடக்கிறது. சாப்பிடு என்ன காண்டா சொல்லி சரக்கு வந்தீங்க பாருங்க. இப்ப நெய்தான் உங்களுக்கு தெரியாத இடமா நீங்க சொல்லி தமிழ்ச்சி வெண்டிங்க இல்ல இல்ல இங்க வருமா? எப்படி 100 எல்லா பேரும் 100 உள்ளி தானா? அவங்க நம்ம சொல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 200 உள்ளி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் எடுத்து போடுவோம். ஓகே ஓகே ஓகே. அதை காலையில் நான் போலீஸ் போயிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் வா அப்படின்னு சொல்லி ஒரு காடி இருக்கு, காட்டில் போட்டு எடுத்துட்டு வந்துடுவோம். அதான் ஓகே, எல்லாம் ஓகே. அப்படி என்ஜாய் அது எங்களுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். சத்தியமா சொல்றேன், எங்களோட பெருமா பார்த்து வந்து நம்ம எனக்கு ஃபுல்லா தமிழ் நான் எங்க பெருமாக்காரங்க கூட பேசுறதுக்கு என்ன மீன் பேரோட சொல்றது நீங்க என்னப்பா அப்பா இருக்கா?